நிராகரிக்கப்பட்ட பாஜக, நிராகரிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். மோடி பேசும் பேச்சில் உண்மை இல்லை, பாஜக பேச்சில் உண்மை இல்லை. இவர்கள் இந்திய தேசிய மக்களை ஏமாற்றுகிறார்கள். ராமர் இவர்களை நிராகரித்து விட்டதாகத்தான். ராகுல்டேந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அமித்ஷா பேசக்கூடிய அளவுக்கு நேத்தி. இந்து என்பது வேறு. இந்து என்பது அன்பை போதிப்பது, இந்துத்துவா என்பது வெறுப்பை போதிப்பது. அண்ணாமலை பேச்சை நான் ஒரு வன்கொடுமையான பேச்சா தான் பாக்குறேன். அதனால்தான் நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். விஜய் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைப்பாரு, காங்கிரஸ்ல கூட்டணி வச்சு வெற்றி பெற்று அவர் முதலமைச்சரா வருவாரு, துணை முதலமைச்சரா கூட காங்கிரஸ்ல இருந்து யாராவது வரலாம். ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடைய விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கு. செல்வபெருந்தகை அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கிறது, கேட்கலாம் அவரிடம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம். ஏற்கனவே நம்ம சந்திச்சிருந்தோம். அப்போ புதிதா தலைவரா பொறுப்பேற்றிருந்தீங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். பலமான எதிர்கட்சியா அமர்ந்தாச்சு. பாரத் ஜோடோ யாத்திரை ஆகட்டும், ராகுல் காந்தி முன்னெடுத்த அனைத்துமே, காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த அனைத்துமே ஒரு நல்ல பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவுகளை செல்வபெருந்தகை எப்படி பார்க்கிறார்? இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்பட்ட பாஜக, நிராகரிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலிமை சேர்க்கும் விதமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, எந்த மாநிலங்களிலும் இந்தியாவில் நடைபெறாத வெற்றி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மண் சமூக நீதியுடைய மண். சமூக நீதி மட்டுமல்ல, எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கின்ற மண். இங்கு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் எடுபடவில்லை. மோடி பல முறை பிரச்சாரம் செய்ய வந்தார், பல நாட்கள் வந்தார், 10 நாட்களுக்கு மீது வந்தார். ஏறக்குறைய 30 கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டார். ரோட் ஷோ, சென்னை பாண்டி பசார் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் சாலை மார்க்கமாக ரோட் ஷோ நடத்தினார். ஒன்றும் எடுபடவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரே ஒரு நாள் வந்தார். திருநெல்வேலியில் ஒரு கூட்டம், கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம். மக்கள் அவரை பார்த்து, நீங்கள் வடநாட்டில கவனத்தை செலுத்துங்கள், தமிழ்நாட்டிற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டாம் என்று ஒரு குரல் எழுந்தது. அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி மீது, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது, திராவிட முன்னேற்ற கழகம் மீது, இந்தியா கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து 100% வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கு இது எந்த அளவுக்கு சவாலா இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிகப்பெரிய பின்னடைவு. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். மோடி ஆட்சி என்று சொன்னார். பாஜக ஆட்சி என்று சொன்னார். ஒரு கட்ட தேர்தலிலும், 1ஆம் கட்டம் முதல் கடைசியாக 7ஆம் கட்ட தேர்தல் நடக்கும் வரை அவருடைய தோணி குறைந்து கொண்டே இருந்தது. அவருடைய அரசியலுடைய நம்பிக்கை அவரை விட்டு விலகியது. ஒரு தேர்தலில், ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தார். முதல் 2-3 கட்டம் 400. அதற்கு பிறகு அயோத்தி அரசியல், ராமர் அரசியல், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், தலித்து மக்களுக்கு எதிரான அரசியல், பாகிஸ்தான் அரசியல், எருமை மாடு அரசியல், 2 அறை இருந்தால் 1 அறை எடுத்து விடுவார்கள் என்று சொன்னது. இப்படி பல வெறுப்பு அரசியலை முன்வைத்தார். உச்சபட்சமாக பாகிஸ்தான் விரும்புகிறது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது என்றெல்லாம் சொன்னார். காங்கிரஸ் தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் தெளிவாக இருந்தது 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுது. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கையில் தெளிவாக, நேர்மையாக இருந்ததா என்றால் இல்லை. எந்த பாகிஸ்தான் விரும்புகிறது என்று சொன்னார், அதே பாகிஸ்தானுக்கு சொல்லாமல் கொள்ளாமல், பயண விவரம் இல்லாமல் ஒரு நாள் போய் பாகிஸ்தானில் இறங்கி மதிய உணவு அருந்தி விட்டு வந்தவர் தான், விருந்தில் கலந்து கொண்டவர் தான் மோடி அவர்கள். மக்கள் இதெல்லாம் பார்க்கிறார்கள். இப்ப முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். மோடி பேசும் பேச்சில் உண்மை இல்லை, பாஜக பேச்சில் உண்மை இல்லை. இவர்கள் இந்திய தேசிய மக்களை ஏமாற்றுகிறார்கள். கடந்த கால 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மோடி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கும் பொழுது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் மோடி? சென்னையில, தமிழ்நாட்டில் 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார். கொடுத்தாரா? கொடுக்கல. இருந்த வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. MSME, சிறு குறு நடுத்தர தொழிலெல்லாம் சிதைஞ்சு போச்சு, பண மதிப்பீட்டு டிமானிசேஷன் மூலமாக. அப்புறம் வேளாண்மை குடிமக்கள், விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவார்.
ரெட்டிப்பாக்கல்னாலும் பரவாயில்ல, 3 புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான விவசாய பெறக்கூடிய மக்கள் தன்னுயிரை நீத்தார்கள். எப்படி பல சொல்லலாம். 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பேன்னாரு. கடைசியில் அது ஜும்லா என்று சொல்லிவிட்டார். அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு நான் இதை சொன்னேன், இதை செஞ்சேன் அப்படின்னு வாக்கு கேட்க முடியல. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவர் அந்த மாதிரி எதுவும் பேசலன்னு சொல்றீங்களா? எங்க பேசினாரு? அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு நீங்க சொல்லியிருக்காரா? அதை பத்தி பேசாம இன்னும் ஒரு ஜம்ப் போயிட்டு நான் பல $1 trillion மாத்த போறேன் இந்த தேசத்தை அப்படின்லாம் பேசினார். அதை யாரும் நம்பல. அயோத்தி ராமர் கோவில் எதுக்காக கட்டினார்? ராமரை வச்சு கரசேவை செஞ்சாங்க. ராமர் கோவிலை கட்டுவோன்னு சொன்னாங்க. அயோத்தியுடைய பாபர் மசூதியை இடிச்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. அப்போ இதில் வெற்றி பெற்று விட்டோம், அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டினால் இந்துக்கள் எல்லோரும் அவருக்கு வாக்களிப்பாங்கன்னுட்டு அரசல் புரசலா அள்ளி தெளித்தது போல் ராமர் கோவிலை கட்டினார். அதற்கு அங்கே இருக்கின்ற பூரி சங்கராச்சாரிய ஆகட்டும், மடாதிபதிகளாகட்டும், இந்துத்துவ முன்னணி தலைவர்களாகட்டும் எல்லோரும் எதிர்த்தார்கள். இது இந்துக்களுடைய ஆகம விதிகளின்படி இந்த கோவிலை கட்டவில்லை. இந்த கோவில் கட்டி முழுமை அடைந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், அதற்கு முன்னெடுக்க வேண்டும் சொன்னாங்க. ஆனா இவர் கேட்கல. தேர்தல் வரப்போகுது, தேர்தல் நெருங்கிடுச்சு. அவசரமா கட்டி அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம ஃபினிஷ் பண்ணாம முழுமையடையாத கோயிலை திறந்தார். அப்பவே எல்லா மடாதிபதிகளும் சங்கராச்சாரியும் எதிர்த்தாங்க, பாய்காட் பண்ணாங்க. போல அந்த நிகழ்ச்சியில கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளல. பிரதிஷ்டை இப்படி செய்யக்கூடாது, பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஆகம விதிகள் படி செய்யக்கூடாது, தவறுனாங்க. ஆனா திறந்தார். அதே ராமர் இருக்கிற அயோத்தி பகுதியில ராமர் குடியிருக்கிற அந்த கோவில்ல ஒரு சாதாரண தலித் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணி. பாஜகவுடைய வேட்பாளர் தோல்வி அடையப்பட்டிருக்கிறார். 2 செய்தி தோல்வி. இன்னொன்னு அங்க என்ன மிகப்பெரிய சமூக புரட்சி, சமூக மாற்றம் நடந்ததுன்னா ஒரு தலித் பொது தொகுதியில் நிற்கிறார், அவர் வெற்றி பெறார். அப்ப மோடி ராமரை நிராகரிக்கப்பட்ட மோடி ஆயிட்டார். ராமர் ஒருபோதும் மோடியையும் பாஜகவையும் RSS சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கிய காரணமா அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க, அந்த தொகுதியிலேயே பாஜக தோல்வியை தழுவுனதுக்கு சரியான ரீசன். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க அந்த கோயில் கட்டுறதுக்காக. அதனால ஒரு பெரிய இல்ல ராமர் இவர்களை நிராகரித்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். என்னோட பார்வையில அந்த கோவில் அமைந்த இடத்துல அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த பூர்வ குடிகள் யாருமே கோவில் அனுமதிக்கல, அழைப்பில்லை. அம்பானி அதானிகள் தான் அழைப்பாங்க, பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள். ராமர் இதெல்லாம் விரும்ப மாட்டார். ராமர் எங்க இருப்பார்? தொழிலதிபர்கிட்ட இருப்பாரு, உண்மையான மக்கள்கிட்ட தான் இருப்பார். அப்ப உண்மையான மக்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் நீ கூப்பிடாம அம்பானியா அதானியா அழைச்சி நீ கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை பண்றனா ராமர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் என்னுடைய பார்வை. ராமர் தான் மோடிக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார். இனிமேவும் ராமர் அரசியல் அவர் பண்ணக்கூடாது. மக்களவையில ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. நீட் தேர்வுல தொடங்கி பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் வரைக்கும் பேசாத பேச்சு கிடையாது. பயங்கர ஆட்டிடியூடோட, ஒரு நல்ல பாடி லாங்குவேஜோட தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா அவர் முன் வச்சிருக்கிறார். இந்த பேச்சு இதே மாதிரி தொடருமா? இன்னும் நெருக்கடி கொடுக்கப்படுமா? ஏன்னா ராகுல்கிட்டேருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அமித்ஷா பேசக்கூடிய அளவுக்கு நேத்தி பேசியிருந்தாங்க. இந்த பேச்சு பேசுவதற்கு இப்போ ராகுல் நான் தயாராயிட்டேன், நான் ஒரு பிரதமர் வேட்பாளரா தயாராயிட்டேன் அப்படின்றத வெளிக்காட்டக்கூடிய வகையில பேசியிருக்கிறாரா? ஏன் இவ்வளவு ஆதங்கத்தோட அதை முன் வச்சார்? இல்ல, அவருடைய ஜனநாயக கடமையை அவர் ஆற்றுகிறார். ராகுல் காந்தியுடைய குரல் என்பதை விட இந்த தேசத்தையுடைய குரல், குரலற்றவருடைய குரலாக தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார். மதத்தை வைத்து இந்த தேசத்தில் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது, மதத்தை வைத்து இன்னொரு மதத்துக்கு எதிராக போர் தொடுக்க முடியாது, மதத்தை வைத்து இன்னொரு மதத்துக்கு எதிராக சங்கடங்களை ஏற்படுத்துவதும் அவர்களை மட்டம் தட்டுவதும் இந்த தேசத்தில் மண்ணில் நடக்காது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். எந்த இந்து கடவுள்களும் எந்த மதத்திற்கு எதிராகவும் போர் தொடுக்கவில்லை. என்ன சொல்ல போனால், தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், எல்லா மாநிலங்களும் இருக்கு. திருவண்ணாமலை கல்வெட்டு, திருவண்ணாமலை கல்வெட்டு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த கல்வெட்டு. இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை பற்றி அந்த கல்வெட்டு சொன்னது. நாகேஸ்வரம் கல்வெட்டு பலகை, அதுவும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி சொல்லுது. திருநாகேஸ்வரத்தில் போனால் இஸ்லாமியர்களுக்கு என்று அங்கே கடைகள் இருக்கு, இந்து கோவிலுக்குள்ளேயே. சரி பாதி வருமானத்தை பிரிக்கிறாங்க. இன்னும் ராமநாதபுரம் பரமக்குடியில் போனீங்கன்னா
ராமநாதபுரம் மன்னர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல பச்சை கலர்ல ஒரு உண்டியல், மஞ்சள் கலர்ல ஒரு உண்டியல். இஸ்லாமியர்கள் இந்து கடவுளை வழிபட்டு விட்டு அங்க போடுவாங்க. திருச்செந்தூர்ல போனீங்கன்னா காயல்பட்டினம் முஸ்லிம்களும் உப்பு போடுறாங்க. இப்படி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமை மேலோங்கி இருந்திருக்கு காலங்காலமா. திருச்சியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல பாத்தீங்கன்னா துலுக்கநாச்சியார் கோவில். துலுக்கநாச்சியாரைய பார்த்துட்டு தான் நீங்க பெருமாளைய ரங்கநாதரையே பார்க்க முடியும், ராமானுஜரை பார்க்க முடியும். அப்போ 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கல்வெட்டுகளும் இந்து கடவுளுமே இதை நியமிச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான்டா. சபரிமலைக்கு போறேன்னு வச்சுங்க, ஐயப்பனை பார்க்கறதுக்கு நீங்க எரிமேலி வழியா பேட்டை துள்ளுதல்னு சொல்றாங்க. அதுதான். அதை மீறி நீங்க போக முடியாது. நீங்க பெரிய நடை நடந்தாலும் சிறிய பாதையில் நடந்தாலும் அங்கே வாவர் சுவாமியின் இஸ்லாமிய சாமிக்கு தன்னுடைய கடமையை செய்து பேட்டை துள்ளி சரங்குத்தி கொண்டு அங்கே அவருக்கான பிரார்த்தனை செய்து கொண்டு தான் ஐயப்பனை பார்க்க போகணும். அப்போ இதிகாசங்களும் இந்து ஆகம விதிகளும் என்ன சொல்லுதுன்னா, ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் வாவரை பார்க்காமல் வரக்கூடாது. வாவர் யாரு? இஸ்லாத்துடைய தலைவர். அப்போ அந்த கடவுளை பார்த்துட்டு தான் இந்து கடவுளான ஐயப்பனை பார்க்கணுன்ட்டு இது எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா முழுவதும் இருக்கு. நீங்க எப்படிங்க ஒட்டுமொத்த இந்துவை குத்தகை எடுத்த மாதிரி இந்துத்துவத்தை திணிப்பதற்கு இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது. நான் இந்து, இங்க இருக்கிற பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்காங்க. ராகுல் காந்தியே ஒரு இந்து தான், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்து என்பது வேறு. இந்து என்பது அன்பை போதிப்பது, இந்துத்துவா என்பது வெறுப்பை போதிப்பது. இதுதான் அங்க வித்தியாசம். அப்ப RSS உடைய சித்தாந்தம் இந்துத்துவா என்பதை வைத்து இந்துவை பிரிக்க வேண்டும், மக்களுக்கு எதிரான திட்டங்களை தீட்ட வேண்டும். இதுதான் இந்துத்துவ RSS உடைய கொள்கை கோட்பாடு. அப்படின்னா பெண்களுக்கு இவர்கள் ஆதரவானவர்களா? அப்படின்னா பெண்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது. பெண்ணியத்துல RSS உடைய நிலைப்பாடு என்ன? இந்துத்துவ நிலைப்பாடு என்ன? இந்து மகாசபையுடைய நிலைப்பாடு என்ன? ஜன்சங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இந்த ஆண்டு, நான் சொல்றதெல்லாம் 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சத்தியை பற்றியோ உடன்கட்டை இருந்த பற்றி சொல்லலை. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்லா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுறார். பழைய சிஸ்டத்தை கொண்டு வரணும், கணவன் இறந்தால் அந்த தீயில் உடன்கட்டை ஏற வைக்கணும் மனைவிய அப்படின்னு சொல்றார். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதைத்தான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். இதைத்தான் எங்க தலைவர் சொல்றார். நீங்கள் மக்களுக்கு எதிரான சிந்தனையில் திட்டங்களை தீட்ட பார்க்குறீங்க, நடைமுறைப்படுத்த பார்க்குறீங்க. இதை ஒருபோதும் எந்த இறைவனும் இந்த வெறுப்பு அரசியலை சொல்லவில்லை. நீங்க இந்துக்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அந்த பேச்சுக்கு தான் இவர்கள் உடனே இந்துக்களை அவமானப்படுத்தி மொத்த இந்து சமுதாயத்துக்குமே எதிரானவர் ராகுல் காந்தி அப்படின்னு அந்த கோஷத்தை முன்வைக்கிறாரு. மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்பீச், அவருடைய ஒரு வார்த்தைகளும் இந்த தேசத்திற்கான வார்த்தைகள், மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள், மதத்தை பிரித்தாளும் கொள்கைக்கான வார்த்தைகள் கிடையாது. மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் தான் நேத்திக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அது அவர்களுக்கு எதிராக போகும். பண மதிப்பிழப்பு பத்தி சொல்லியிருந்தாங்க. கடவுள்கிட்ட கேட்டு பண மதிப்பிழப்பை பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. பிரதமரை பார்த்து அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சபாநாயகருக்குமே ஒரு கேள்வி முன் வச்சாரு. நீங்க பதவி இருக்கும் போது அவருக்கு கை கொடுத்துறீங்க, தலை வணங்கி கை கொடுக்குறீங்க, எனக்கு அப்படி எதுவும் பண்ணல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமான பாயிண்ட்ஸ்லாம் முன் வைக்கிறாரு. 2 விஷயங்க. இந்திய அரசியல்ல யாருமே இந்த சாமியார்கள் பேசியிருக்காங்க. நான் இறைவனின் மறு உருவம், இறைவனுடைய அவதாரம். பயாலாஜிக்கல் அவர் மேனா அப்படின்னு கேட்டா பயாலாஜிக்கல் மேன்ல அவர் நான் பயாலாஜிக்கல் மேன். மோடி என்பவர் நான் பயாலாஜிக்கல். அவர் இறைவனுடைய அவதாரம் சொல்றாரு. என்னுடைய தாய் இறக்கும் வரை நான் என்னுடைய தாய் என்னை கொண்டு வந்தார்னு நினைச்சேன். என் தாய் இறப்புக்கு பிறகு நான் அப்படி நினைக்கல. என்னை இறைவன் உடைய தூதுவரா, இறைவனுடைய மறு உருவமா நம்பிச்சிருக்காங்கன்றார். அப்படின்னா நான் பயாலாஜிக்கல் மேன் சொல்றாரு. அதை தான் நேற்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். நம்ம எல்லாம் பயாலாஜிக்கல் மேன். தாய் தந்தை நகம் எலும்பும் சதையும் கொடுத்து உயிர் கொடுத்து நம்மை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் இயற்கை, இதுதான் விஞ்ஞானம். ஆனா ஒரு பிரதமர் பேசுறாரு, ஐ எம் நாட் த பயாலாஜிக்கல் மேன், ஐ எம் நான் பயாலாஜிக்கல் மேன். இறைவன் அனுப்பிய மனிதன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்ப அந்த விஞ்ஞானத்தில் யாராவது ஒரு சயின்டிஸ்ட கூப்பிட்டு பிரதமர் எப்படி சொல்றாருங்க, அவர் நான் பயாலாஜிக்கல் மேனா ஒத்துக்கிறீங்கன்னா யாரும் ஒத்துக்குவாங்களா?
ம். அப்ப விஞ்ஞான யுக புரட்சின்னு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும். இப்படி மிகவும் பின்தங்கிய சிந்தனை உள்ள பிரதமரா இருக்கார். ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சு இனிமே தொடர்ந்து இதே மாதிரி இருக்க போகுதா? எப்பொழுதும் அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஃப்ரம் டே ஒன் அவருடைய பேச்சு என்பது மக்களுக்கான பேச்சு, தேசத்திற்கான பேச்சு, மண்ணுக்கான பேச்சு, ஜனநாயகத்துக்கான பேச்சு. சோஷியல் மீடியால ஒரு பெரிய மாஸ் இது இருக்கு ராகுல் காந்திக்கு. அது வாக்குகளா மாறுறதுல சில சிக்கல்கள் இருக்கும். அதெல்லாம் இன்னும் எப்படி களையணும்னு எதிர்பார்க்கிறீங்க? அதை எங்கள்கிட்ட சில பிரச்சனைகள் எங்க கட்சியில கடந்த காலத்துல இருந்துச்சு. ம். ஆர்கனைசேஷன் வேற, ஓட் பேங்க் வேற. ம். ஆர்கனைசேஷன் வித் ஓட் பேங்க். ம். ஆர்கனைசேஷன் செட்டப் என்பதை நாம் என்னென்ன செஞ்சிருக்குன்றது சொல்லணும். ம். காங்கிரஸ் பேரியக்கம் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, என்னென்ன திட்டங்களை அமல்படுத்தியிருக்கு, என்னென்ன நன்மைகளை செஞ்சிருக்கு, என்னென்ன தீமைகளை ஒழித்திருக்கு. இந்த தேசத்துடைய எல்லா மக்களுக்குமான ஒரு பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். இந்த மதத்திற்கு, அந்த மதத்திற்கு, இந்த சாதிக்கு, இந்த மொழிக்கான கிடையாது. எல்லா மதத்திற்கான கட்சி, எல்லா மொழிக்குமான கட்சி, எல்லா சாதிக்குமான கட்சி, எல்லா மக்களுக்குமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அப்ப என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க? இப்ப நீட்டை பத்தி பேசுறாங்க. நீட் 7 ஆண்டுகள்லயே இவ்வளவு பெரிய ஊழல். 70 முறை கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கு. ஆனா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க பாப்போம். இது மாதிரி இதெல்லாம் சொல்லி இருக்கணும். அதே ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு கமர்ஷியல் எக்ஸாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பணம் உள்ளவர்களுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு தான் நீட். கிராமப்புற மாணவர்களுக்கோ, அரசு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுக்கு இது கிடையாது. கிட்ட கூட போக முடியாது. அரியலூர் அனிதா மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க எல்லாமே. அப்ப எதற்கு இந்த நீட்? யூனிஃபார்ம் சிலபஸ் வேணும். சிபிஎஸ்சி ஒருத்தன் படிக்கிறான். சிபிஎஸ்சியில யார் படிக்க முடியும்? கிராமத்துல இருக்கிறவங்க படிக்க முடியுமா? ஏழை எளிய குழந்தைகள் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. மெட்ரிகுலேஷன் படிக்கிறான், ஆங்கிலோ இந்தியன்ல படிக்கிறான், எதுலயே படிக்கிறாங்க. ஆனா சமச்சீர் சிலபஸ், சமச்சீர் கல்வி, எல்லோருக்குமான சிலபஸ் தமிழ்நாட்டில் என்னைக்கு வருதோ, கிராமப்புறம்னும் ஒரே படிப்பு, ஒரே கல்வி. அம்பானி அதானி வீட்டு பையன் இங்க இருக்கிறான்னா அவனுக்கும் ஒரே கல்வி. இந்த ஈக்குவல் எஜுகேஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ என்ன காம்படிஷன் வச்சுக்கலாம். ஆனா ஈக்குவல் எஜுகேஷன் கிடையாதுங்க. ஒருத்தனுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கு. சிபிஎஸ்சி படிச்சா ஆங்கிலத்துல புலமை உள்ளவனா இருப்பான். அவன் ஈஸியா பாஸ் பண்ணுவான். அதை கிராமப்புறத்துல, ஒரு குக்கிராமத்துல, ஒரு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்க எப்படி இதை பாஸ் பண்ணும்? 720 மார்க் எடுக்க முடியுமா? 500 எடுக்க முடியுமா? 400 எடுக்க முடியுமா? பெரிய கேள்வி. அங்கேயால் தான் நாங்க சொல்றோம், தொடர்ந்து எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ எடுத்துக்கணும். ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்தை நீ விட்டுடணும். அதுதான் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் தேர்தலுடைய வாக்குறுதியில சொன்னார். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வில் டிசைட். இதுக்கப்புறம் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்தியா கூட்டணி எப்படி கையாளும்? தொடர்ந்து எதிர்ப்பும். இந்த என்டிஏன்னு சொல்றாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவனே தவறு பண்ணியிருக்கான். அதுல 55 லட்சம் கொடுத்தால் பொது அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, 35 லட்சம் கொடுத்தால் தனியார் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, இப்படிலாம் பேசுறாங்க. செய்தியெல்லாம் பத்திரிகையில வந்துட்டு இருக்கு. உதித் சூர்யா கேஸ். ஒண்ணுமே படிக்க முடியாது, வகுப்புல உட்காந்து கோப்ப பண்ண முடியல. அவரு பாஸ் பண்ணிட்டு இங்க மெடிக்கல்ல சேர்றாரு. ஆசிரியர்கள், பேராசிரியர்லாம் கேட்கறாங்க, உனக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் பயாலஜிக்கும் சம்பந்தம் இல்லை, கெமிஸ்ட்ரிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு வார்த்தை உன்னால பேச முடியல, நீ எப்படி பாஸ் பண்ணன்னு கேட்கிறாங்க. அந்த ஐயத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கா மாறுது. நீட் ஒரு பெரிய, நீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் தேவையில்லை, பெரிய ஊழல் இருக்கு. பைஜு நிறுவனம், பல கல்வி நிறுவனங்கள் லட்சக்கணக்கான கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுடைய தலைமையில இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சது. இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் அங்க எழுப்பணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க? எப்படி இந்த எம்பிஸ் தமிழ்நாட்டுக்கான நிதிகளை பெற்று வர போறாங்க? தொகுதியுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அவரவர்கள் தொகுதிகளுக்குடனான நிதியை போராடி வாதாடி பெற்று தர வேண்டும். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதை போல் நான் பார்க்கவில்லை என்று மக்கள் சொல்ல வேண்டும். அப்படி பணியாற்ற வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. கண்டிப்பா. சமீபத்தில் உங்களுடைய பேச்சு ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. நம்ம பிறரை சார்ந்துதான் இருக்கணுமான்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்க ஒண்ணு நினைச்சு சொல்லியிருக்கலாம், அது வேற மாதிரி கூட கன்வே ஆயிருக்கலாம். செல்வ பெருந்தகனுடைய மனதுல என்ன இருக்கு? இது மக்களுக்கான புரிதலா இருக்கட்டும், உங்களுடைய பதில்.
இல்ல அதாவதுங்க ஒரு தேர்தல் முடிந்தவுடன் செயற்குழு நடக்கும். நல்லது, கெட்டது, வளர்ச்சி, கட்டமைப்பை வலிமைப்படுத்துறது இதை பத்தி எல்லோரும் வாதம் பண்ணுவாங்க. எங்களுடைய தோழர்கள்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புல ஒரு முடிவு எடுக்கணும். உள்ளாட்சி அமைப்புல எல்லாரும் கட்சியை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. பல பேர் பல கேள்வியை கேட்டாங்க. நிறைய அணிகள், தலைவர்கள், அவர்களுடைய சார்ந்தவர்கள்லாம். அப்ப நான் சொன்னேன், நீங்க எதுவும் பேசி வந்து குழப்பத்தை ஏற்படுத்த, நானே அந்த டிபேட் ஆரம்பிக்கிறேன், நீங்க பேசுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போவாங்க, என்னுடைய மாவட்ட தலைவர். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல முரண்பாடு வரும் மாவட்ட தலைவருக்கும் அவங்களுக்கும். பேரை சொல்ல கூட விரும்பல. பல மாவட்ட தலைவர்கள் வந்து நம்ம ஏன் தனித்து நிற்க கூடாது, பிறரை ஏன் சார்ந்து நிற்கணும் அப்படின்னு வரும்போது நான் இதை சொன்னேன். நீங்க முடிவுக்கு வாங்க, பேசுங்க, டிபேட் ஆக்குங்க. இன்டோர் மீட்டிங் இது. அந்த இன்டோர் மீட்டிங்ல நீங்க என்ன வேணாலும் வாதிக்கலாம். அவுட்டோர்ல தான் வாதிக்க கூடாது. கட்சியை பத்தி வாதிக்கலாம். கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த பத்தி பேசலாம். வாக்கு வங்கி எப்படி நம்ம கூடுதலா கொண்டு போகணுன்றதை பத்தி வாதிக்கலாம். அந்த அடிப்படையில தான் அந்த கூட்டம் அன்னைக்கு அந்த பேச்சு. அதுல வேற முரண்பாடு கிடையாது. நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்டாக்டா இருக்கும், தோழமையோடு இருக்கும், உண்மையா இருக்கும். கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணி. கண்டிப்பா. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கு? நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. இப்போ மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் செய்கிறோம். மாவட்ட மாநில நிர்வாகிகளை மாற்றி அமைக்க போகிறோம். ரிஜினுவேஷன் த பார்ட்டி இப்போ செய்ய போகிறோம். நடைப்பயணங்கள் மேற்கொள்ள போகிறோம். பாத யாத்திரை செல்ல போகிறோம். தொடர்ந்து ஒர்க் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். 2026 தேர்தலுக்கான பணியை நீங்க தொடங்குறீங்க. எஸ், கண்டிப்பா. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விஷயம் வந்து ஒரு பெரிய துயர சம்பவமாமே நடந்துருச்சு. இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. நிறைய சோசியல் மீடியால வந்து இது தெரியாம நடந்திருக்குமா, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 100 மீட்டர்ல இருக்கு, கோர்ட் ஒரு 150 மீட்டர்ல இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இது தெரிஞ்சிருக்கு, அரசியல்ல இருக்கவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து பரவலா நம்ம பார்க்கிறோம். இதுல காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டாண்ட்ல கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாத சம்பவம், துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய உறவுகள் எல்லாம் அங்கே இறந்து போயிருக்கு 60 பேருக்கு மேல. இதை அரசியல் ஆக்காம நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இறந்த உடனடியே நடவடிக்கை. எல்லோரும் கான்ஸ்டபிள்ல இருந்து அடிஷ்னல் டிஜிபி வரைக்கும் பணி நீக்கம், பணியிடை மாற்றம், தற்காலிக வேலை நீக்கம் எல்லாம் செஞ்சிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மருத்துவர்களும் சிறப்பு மருத்துவ வசதிகள், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. மாண்பு முதலமைச்சர் வெளிப்படையாக டிஜிபி, உள்துறை செயலாளர்லாம் அனுப்பி ரிப்போர்ட் கேட்டு வாங்கிட்டு 2 நாள்ல அதுக்கப்புறம் கோகுலகிருஷ்ணன் ஆணையத்தை வந்து நியமித்திருப்பது இதெல்லாம் வரவேற்கத்தக்கது, வெளிப்படைத்தன்மையானது. ஆனால் இதை நம்ம கடந்து போயிட முடியாது. காவல்துறை மட்டும் தான் செய்யணும்னா அந்த ஊர் இளைஞர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, சுய உதவி குழுக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, என்ஜிஓஸ் நடத்துறவங்களுக்கு, தன்னார்வ தொண்டு நடத்துறாங்க, அவங்களுக்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லோருடைய கடமை கள்ளச்சாராயத்தை, உயிர் பலியை ஏற்படுத்துகின்ற அந்த விஷச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். தெரியப்படுத்தினா எங்களே அரெஸ்ட் பண்றாங்க, எங்க மேலேயே வந்து எங்களுடைய உயிருக்கு பிரச்சனையா இருக்குன்ற விஷயத்தையும் களத்துல அதை ஏன் தனியா போய் சொல்றாங்க? ஒரு பொது இயக்கமா கூட்டிட்டு போய் சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தட்டி கழிக்க முடியாது அந்த பொறுப்பெல்லாம். நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன். அதுக்காக நான் அவமானப்படுறேன். என்னுடைய தேசத்துல இப்படி நடந்திருக்க, கொத்து கொத்தா இறந்து போறாங்களே, 60 பேர் இறந்துருக்காங்களே. அதனால அதை போயிட்டு அரசியல் வாக்குறதுல ஒன்றும் பிரயோஜனம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ மதுவிலக்கு அமல்ல இருந்தது. இப்போ மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. நீங்களும் அப்ப சட்டப்பேரவையில் இருந்தீங்க. அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இல்லை, 2 விஷயம்தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் 1948 நினைக்கிறேன், மும்பை மாகாண கவுன்சில்ல பேசியிருக்கார். எதற்காக வந்து நம்ம வீட்டு பெண்மணிகள் விலைவாசி உயர்ந்து விட்டால் வேற ஒரு பொருளை தேடி போகிறார்கள். அதே மாதிரி இந்த இல்லிஸ்ட்ரேட் லிக்கர்ஸ், இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது எப்படி? ஒழிக்க வேண்டும் என்றால் மாற்று திட்டம் என்ன இருக்கு? ஒன்று, மாற்று திட்டம் ஒழிப்பது, அந்த குடித்து கொண்டு வருவர்களை சரி செய்வது, அவர்களுக்கு மனநிலை பயிற்சி கொடுப்பது. இரண்டாவது, இந்த இழப்பீடை அரசு எப்படி செய்ய போகுது, அதற்கு எதனா திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அம்பேத்கர் வந்து ரொம்ப தீர்க்கதரிசி, தெளிவா சொல்லியிருக்காரு பாபா சாஹேப் இந்த விஷச்சாராய விஷயத்துல. ஆனா இதை கடந்து போக முடியாது, இதெல்லாம் ஒழிக்கணும் அதையும் சொல்றாரு. துரைமுருகன் அவருடைய கூற்று அப்படின்றது, இங்க இருக்கக்கூடிய சரக்குல கிக்கேல, அதனால கள்ளச்சாராயத்தை நோக்கி போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி. அவர் எப்படியா எப்பவுமே காமெடியா பேசுவாரு, சிரிக்க வைப்பாரு, கலகலன்னு பேசுவாரு. அது மாதிரி அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி ஒரு வார்த்தை முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல அமெரிக்கா பயணத்தை கூட விமர்சிச்சு நீங்க கருத்து சொல்லியிருந்தீங்க. அவரும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. செல்வப்பிரந்தி காங்கிரஸ் கட்சி பத்தி எதுவுமே தெரியாது, அவர் இப்படி பேசலாம் அப்படின்ற வார்த்தை போர் வந்து உங்களுக்கு ஒரு
இருபெரும் தேசிய கட்சிகள் 2 பேருமே. இந்த வார்த்தை போர் அப்படின்றது எதனால ஏற்படுது? எப்படி அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க எந்த வார்த்தை போரையும் அவருக்கு எதிராக பிரயோகிப்பது கிடையாது. அரசியலா பார்க்கிறோம். எங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது நாங்க கருத்துக்களா பதிவு பண்றோம். அதுல வெறுப்பு அரசியல் கிடையாது. வெறுப்பு அரசியல் காங்கிரஸ் ஒருபோதும் பண்ணாரு. அவரு தான் வெறுப்பு அரசியல் பண்றாரு. அவர் தான் தவறா பேசுறாரு. 3 கட்சியில் இருந்து 3 தலித் இயக்கங்கள் இருந்திருக்கலாம். நான் தலித் இயக்கம் என்பது அரசியல் கட்சி கிடையாது. நான் திமுகவில் இருந்து வந்தேன்னா, அதிமுகவில் இருந்து வந்தேனா, பாஜகவில் இருந்தேனா, பாமக இருந்து வந்தேனா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து வந்தேனா, எந்த அரசியல் கட்சியில் நான் வந்தேன் சொல்லணும்ல. தவிர நாங்களுடைய ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு சமூக விடுதலைக்காகவும் அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் அப்லிப்ட் செய்வதற்கு நாங்கள் இயக்கங்களை ஆரம்பித்து அந்த இயக்கங்களை பணியாற்றுறோம். 1லிருந்து 8வது வகுப்பு படிக்கிறாங்க, 8வதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு இளங்கலை பட்டம் படிக்கிறாங்க, இளங்கலையிலிருந்து முதுகலை பட்டம் படிக்கிறாங்க, முதுகலையிலிருந்து முனைவர் பட்டம் படிக்கிறாங்க. அப்படிதான் எங்களுடைய அரசியல் பயணம். சரி, இதுல கூட இந்த இயக்கங்கள்ல வேலை பார்த்ததை விட யாராவது எங்க தோழர்கள் இவர் தவறு பண்ணிட்டு போனார் அந்த இயக்கத்துல, இல்ல முதுகலை குத்திட்டு போனாரு, காலவாரி விட்டுட்டு போனாரு, எதனா சொல்லுங்க பாப்போம். இல்ல தவறு பண்ணிட்டு போயிட்டாரு, கையாடல் பண்ணிட்டு போயிட்டாரு, இல்ல பெண்கள் விஷயத்துல தவறா நடந்துட்டாரு, உங்க கட்சியில சொல்ற மாதிரி ஏதாவது என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாங்க ஒரு தலித் இயக்கங்கள்ல பணியாற்றணும் வந்துட்டோம். அந்த தலித் இயக்கங்கள் கூட அரசியல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. நான் பணியாற்றின இயக்கங்கள்லாம் இப்பதான் முதல் முறையா நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய கஷ்டங்கள், உழைப்புகள் போர்வையில உழைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்காங்க. அதை வரவேற்கணும். இதெல்லாம் வரவேற்காம இவர் இந்த கட்சியில இருந்தார், 2 கட்சியில இருந்தார், எந்த கட்சியில இருந்தா சொல்லணும்ல நீ. அப்போ தலித்துக்கு எதிரான சிந்தனை தானே உனக்கு இருக்கு. தலித்துக்கு எதிரான சிந்தனை தான் இருக்கு. ஏன்பா 8வது வகுப்பு ஒரு ஸ்கூல்ல படிச்சான், 12வது வகுப்பு ஒரு ஸ்கூல்ல போயிட்டான், இது கண்டிக்கத்தக்கது. அப்புறம் காலேஜ் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான், அது எப்படி போலாம்? நீ அங்கேயே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ தொலைக்காட்சி நீங்க ஒரு நெறியாளர் இந்த தொலைக்காட்சியில் இருக்கீங்க, இன்னும் ஒரு பரிணாம வளர்ச்சி, இதுக்கு மேல போலாம், நீங்க இன்னும் அதுக்கு மேல போலாம். அதை கொச்சைப்படுத்துறதுக்கு பாரு இந்த RSS உடைய சித்தாந்தம். அது பாஜகவுடைய கொள்கை கோட்பாடுல எதுவும் ஒண்ணு ஸ்ட்ராட்டஜி. எப்படியெல்லாம் நீங்க சிதைக்கணுமோ, எப்படியெல்லாம் நீங்க பிறரை அவமானப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் பிறரை துன்புறுத்தணுமோ, ஏதோ ஒரு வன்கொடுமை தான். அண்ணாமலை பேச்சை நான் ஒரு வன்கொடுமையான பேச்சா தான் பாக்குறேன். அதனால்தான் நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் அவரை பர்சனலா பேசுனது கிடையாது. அவங்க கட்சியை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுவேன், கொள்கை ரீதியா விமர்சனம் பண்ணுவேன், தனிப்பட்ட விமர்சனம் எப்பவுமே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்ல வராரு அப்பதான் நான் கேட்டேன். என்கிட்ட நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அவங்க கட்சி. சரி, உங்க தலைவர்களுக்குள்ளேயே நீங்கள் ஒற்றுமையாக கல்யாணராமன் போட்ட டிவிக்கு பதில் சொல்றீங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதுக்கான பதில் சொல்ல முடியுமா? தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஆளுநர். ஒரு ஆளுநருடைய வீட்டுக்கு எத்தனை முறை போயிருப்பீங்க நீங்க? ஏன் ஒரு முறை கூட போல? என்ன உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு, என்ன காரணம்? அதெல்லாம் நான் பேசியிருக்கேன்னா அது பேசல. சரி, காவிரி தண்ணியை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு IPS ஆபீசரா இருக்கும்போது என்ன பேசியிருக்கீங்க? நான் ஒரு கன்னடிகா, பிறந்தது தமிழ்நாடா இருக்கலாம், ஆனா வளர்ந்தது இருப்பது நேசிப்பதெல்லாம் கன்னடமன். நான் ஒரு கன்னடிகா, காவிரி பிரச்சனைல நான் கன்னடா பக்கம் தான், கன்னடிகா பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? அந்த வீடியோலாம் இருக்கு, என்ன யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் எடுத்து விட்டோமா? என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப தமிழருக்கு எதிரானவர்களா நீங்க? இந்த கேள்வி நான் கேட்கிறேன்ல. பிறரை ஒரு விரல் காட்டும் போது 4 விரல் உங்களை காட்டுதுன்றது அண்ணாமலையும் பாஜக தலைவரும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு வெறுப்பு அரசியல். தமிழ்நாட்டுல நாகரிகமான அரசியல் செய்யணும். 2026 தேர்தல் நிறைய முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் போல. இந்த தேர்தல் 2026 தேர்தலை நோக்கி விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி போயிட்டு இருக்கிறாரு. ஒரு யாரு கூட எல்லாம் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய கேள்விகள் எழுது. விஜய் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைப்பாரு, காங்கிரஸ்ல கூட்டணி வச்சு வெற்றி பெற்று அவர் முதலமைச்சரா வருவாரு, துணை முதலமைச்சரா கூட காங்கிரஸ்ல இருந்து யாராவது வரலாம், இது போன்ற விஷயங்கள்லாம் விஜயனுடைய அரசியல் பயணம் குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வை இல்ல. இந்த தேசத்தில் யாரு வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள கூட நாளைக்கு நெறியாளரா விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், இயக்கம் ஆரம்பிக்கலாம். நம்ம சட்டம் அதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. இது ஜனநாயக நாடு, அதை வரவேற்கிறோம். ஜனநாயகத்திற்கு உட்பட்டு யார் யாரெல்லாம் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று அரசியல் இயக்கங்கள் ஆரம்பிக்கிறாங்களோ அது வரவேற்க தகுந்த ஒன்று. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நாங்களாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள்.
ம். அவர் கட்சி ஆரம்பித்ததை நாங்கள் வரவேற்றோம். ம். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தான் சொல்றோம். ம். கூட்டணி எல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். நல்ல இந்த தலைவர்கள் வேணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து முன்வைக்கிறாரு. மாணவர்களை வந்து அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அவருடைய பார்வையில். அப்படி அவருடைய சொந்த கருத்து, அவருடைய கருத்து, அந்த கருத்துல நம்ம போயிட்டு அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. ம். அதை நம்ம மறுதளிக்க முடியாது. என் சைட்ல இருந்து அவர் சொன்ன தவறுன்னு சொல்ல முடியாது. அவர் கருத்து அது அவர் கருத்தா தான் இருக்கும். 2026 தேர்தல் பணிகளை எப்ப தொடங்க போறீங்க? அதுல எத்தனை இடங்கள் வந்து வெற்றி பெறும் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு நாங்க தொடங்கிட்டோம். சட்டமன்றத்துக்கு தயாராவதற்கும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்கு தயாராவதற்கும். ம். அதனால தான் உடனே கூப்பிட்டு கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று செயற்குழு, பொதுக்குழு எல்லாத்தையும் நடத்தியிருக்கிறோம். தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் தலைவருடைய கூற்று என்ன இருக்கு? தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் குரலாக, முகமாக இருக்கிறார். குரலற்றவருடைய குரலாக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். தற்போது எதிர்க்கட்சி தலைவர். இந்த தேசத்துடைய நலன் மீது அக்கறை உள்ளவர். ஒருபோதும் இந்த பாசிச சக்திகள் இயற்றுகின்ற சட்டங்களாகட்டும், திட்டங்களாகட்டும் அதை கூர்ந்து கவனிப்பார். தேசத்திற்கு எதிராக ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாத அளவிற்கு பாஜக எதிராக சிம்ம சொப்பனமாக அவர் தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் கடமையை செய்வார். இந்த தேசத்தின் ஒரு முகமாக, ஒரு குரலாக இருப்பவர் தான் ராகுல் காந்தி அவர்கள். அவர் இருக்கும் வரை இந்த தேசத்தில் எந்தவித பிரச்சனையும் எழாது என்பதைத்தான் இந்த செய்தியாக நான் பதிவு செய்கிறோம். நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய தொலைக்காட்சிக்கு உங்களுடைய நேர்காணலை அளித்தமைக்கு நன்றி. சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்து திரு செல்வபெருந்தகை அவர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.